வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கானது வரலாறு. அதாவது காப்போத்தா சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. இப்போ இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்ப்பது என்னன்னு சொன்னால், அதாவது பாஸ் பேப்பரில் இருந்து எடுக்கப்பட்ட அரசியல் யாப்பு தொடர்பான வினாக்கள். பாஸ் பேப்பரில் இதுவரை காலம் அந்த பரீட்சைகளில் பெறப்பட்ட ஒரு சில ஆண்டுகளை எடுத்து அதில் குறிப்பாக இலங்கையின் அரசியல் யாப்பு தொடர்பான வினாக்களை தான் இன்றைக்கு நான் இதில் செய்ய இருக்கிறேன். அப்போ இதில் தரம் 11 பாடநூலில் 11.4 4வது அலகு பிரித்தானியருடைய ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள். அப்போ அதில் அந்த யாப்புகள் தொடர்பான பாடம் இருக்கிறது. அதோட யாப்போட சேர்த்து 11.6 இலங்கை சுதந்திரம் அடைதல். அப்போ அந்த பாடத்தை இணைத்து 2 பாடங்களை பாட அலகுகளை இணைத்து தான் இந்த வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றது. அப்போ சில வேளைகளில் தனியாக ஜாப்பை மட்டும் வச்சு அரசியல் மாற்றங்கள், இலங்கையின் அரசியல் மாற்றத்தில் வினாக்கள் வரலாம். சில வினாத்தாள்களில் இலங்கை சுதந்திரம் அடைதல், அப்போ அப்படியும் போட்டு அந்த வினாக்கள் கலந்து தான் எடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு அது தொடர்பான வினாக்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போவோம். அப்போ இதில் நாங்கள் பார்ப்போம் 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ஒன்றே எடுத்திருக்கிறேன். அதாவது இலங்கையினுடைய அரசியல் ஜாப்பு தொடர்பான, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ தரம் 11 பாடநூலில் 4வது அலகு பிரித்தானியர் ஆட்சியில் இலங்கையின் அரசியல் மாற்றங்கள். அப்போ அதில் அந்த கோல்புரூக் ஜாப்பு சீர்திருத்தங்கள், குரூ மெக்கலம் ஜாப்பு சீர்திருத்தம், மெனிங் ஜாப்பு, மெனிங் டெவன்சேர் ஜாப்பு, அதை மாதிரி டொனமூர் ஜாப்புண்டெல்லாம் இருக்கின்றது. அதே போல் இதை விட சோல்வெரி ஜாப்பு, இப்போ இலங்கை சுதந்திரம் அடைதல்ன்றதுக்கெல்லாம் போனோம்னு சொன்னால் சோல்வெரி யாப்பு, அதே போல் முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு என்றெல்லாம் இருக்கின்றது. அப்போ ஆனபடியால் தான் இந்த 2 அலகுகளை தொடர்படுத்தி இந்த வினாக்கள் இதில் கேட்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஆனபடியால் நீங்கள் பரீட்சைக்கு இப்போ யாப்புகள் தொடர்பாக படிக்கின்ற போது இவ்வாறான எல்லா யாப்புகளையும் சேர்த்து படிக்கிற போது இந்த 2 அலகுகளில் கேள்விகள் வந்தாலும் அதை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ கடைசியாக நடைபெற்ற காப்போத்தா சாதாரணதர பரீட்சையிலையும் இப்போ அதாவது இந்த அரசியல் யாப்பில் வினாக்கள் இந்த முறை வந்திருக்கின்றது. அப்போ ஆனபடியால் சோல்வெரி யாப்பு, கோல்புரூக் யாப்பில எல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதை மாதிரி இப்போ இந்த முறை யாப்பில் வறுமையாக இருந்தால் இப்போ முதலாம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு அது சம்பந்தமான தொடர்படுத்தி வினாக்கள் வரலாம். இப்போ ஆனபடியால் இன்றைக்கு நாங்கள் 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பார்ப்போம். முதலாவது வினா, பின்வரும் அரசியல் மாற்றங்கள் ஒவ்வொன்றும் எந்த அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தின் கீழ் இடம்பெற்றது என்பதனை அடைப்புக்குறிக்குள் இருந்து தெரிந்தெடுத்து, அதாவது அடைப்புக்குறிக்குள்ள தந்திருக்கணும், அந்த ஒழுங்குமுறையில் நீங்கள் அதற்குரிய விடைகளை எழுத வேண்டும். அதாவது ஏபிசிடி அண்டு ஏபிசி என்று தந்திருக்கணும் கூற்றுக்கள். நீங்கள் அதற்கேற்ற மாதிரி அடைப்புக்குறிக்குள்ளே இருந்து விடைகளை தெரிவு செய்ய வேண்டும். அப்போ அந்த வகையில் முதலாவது வினாவை பார்ப்போம். நாங்கள் ஏ என்றதை பார்ப்போம். சட்டத்துறைக்கு முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் என்றது எந்த யாப்பில் இது உள்ளடங்குகின்றது? அதாவது சட்டத்துறைக்கு முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்வது. அப்போ இங்கே தந்திருக்கணும் கோல்புரூக், குரூ மெக்கலம், டொனமூர் மற்றது சோல்வெரி யாப்பண்டு. அப்போ ஒவ்வொன்றும் அந்த ஆண்டுகளுடைய தந்திருக்கணும். இப்போ எங்களுக்கு தெரியும் கோல்புரூக் யாப்பு கிபி 1833 கொண்டு வரப்பட்டது அந்த சீர்திருத்த யாப்பு. குரூ மெக்கலம் கிபி 1910, டொனமூர் யாப்பு கிபி 1931 கொண்டு வரப்பட்டது. சோல்வெரி யாப்பு கிபி 1947ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்போ இது அந்த யாப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டுகளை அப்படியே போட்டிருக்கிறேன். இப்போ கேள்விக்கு வருவோம். சட்டத்துறைக்கு முதலில் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அடிப்படையில் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல் என்றதற்கு அதுக்கு சரியான விட இந்த கிபி 1910 குரூ மெக்கலம் யாப்பு. அப்போ நீங்கள் அதற்குரிய விடையை குரூ மெக்கலம் 1910 குரூ மெக்கலம். அப்போ நான் இப்போ இதில் இன்றைக்கு இந்த ஒரு வினாவுக்கு மட்டும் விடைகள் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடை 1910 குரூ மெக்கலம் என்று சொல்லி போட்டிருக்கேன். அடுத்த பி, உறுப்பினர்கள் 61 பேரை கொண்ட அரசு கழகத்தை தாவித்தல். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த அரசு கழகம் என்றாலே அது டொனமூர் யாப்புக்குரியது. அப்போ இங்கே நாங்கள் அந்த 61 பேர், அந்த அரசு கழக அங்கத்தவர்கள் 61 பேர் என்றதை கொண்ட யாப்பு எதுன்னு சொன்னால் கிபி 1931 டொனமூர் யாப்பு என்றதான் விட.
அடுத்தது சி, உறுப்பினர்கள் என்ற அங்கத்தவர்கள் 30 பேர் அடங்கிய செனட் சபை ஸ்தாபிக்கப்படல். செனட் சபை என்ற மூதவை. அப்ப இங்க அந்த செனட் சபை ஸ்தாபிக்கப்படுவது எந்த யாப்பு? அப்ப அதற்குரிய விடை 1947 சோல்பெரி யாப்பு என்றதான் அதற்குரிய விடை. அடுத்தது நாங்க பார்ப்போம் ரெண்டாவது வினா. 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றங்கள் இரண்டையும் பொருளாதார மாற்றங்கள் இரண்டையும் குறிப்பிடுக. அதாவது இந்த 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் சீர்திருத்தத்தின் மூலம் ஏற்பட்ட நிர்வாக மாற்றம். அப்ப நீங்க நிர்வாக மாற்றங்கள் 2 தனி எழுதணும். முதல் நிர்வாக மாற்றங்கள் 2 போட்டு 1 2 விடைய குறிக்கணும். அது மாதிரி பிறகு அதற்கு பிறகு பொருளாதார மாற்றங்கள் 2 போட்டுட்டு அதில் முதலாவது விடை 2வது விடை என்றதை சொல்ல வேணும். அப்போ 2க்கும் நிர்வாக மாற்றங்கள் எழுதினா அந்த 2 விஷயத்தை குறிப்பிட்டா 2 புள்ளி, பொருளாதார மாற்றங்கள் 2 எழுதினா 2 புள்ளி. அப்போ ஆகவே இங்கே வந்ததற்கு 4 புள்ளிகள். விளக்கம் எதுவும் தேவையில்லை. அப்போ இங்கே 1833ஆம் ஆண்டு கோல்புரூக் சீர்திருத்தம் உங்களுக்கு தெரியும். கோல்புரூக் ஆணைக்குழு இலங்கைக்கு வந்தது 1829ஆம் ஆண்டு. அவ்வாறு வந்த பிறகுதான் இந்த கோல்புரூக் சீர்திருத்தம் 1833 கொண்டு வரப்பட்டது. அப்போ அவ்வாறு கொண்டு வரப்பட்டதன் மூலம் அந்த நிர்வாக மாற்றங்கள் என்ன நிர்வாக மாற்றங்கள்னு சொன்னால், முதலாவது நிர்வாக மாற்றம் வந்து சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகங்கள் அமைக்கப்பட்டமை. அப்போ அங்கே சட்டவாக்க கழகத்தில் 15 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதெல்லாம் எழுத தேவையில்லை. அது இப்போ நான் இதில் சொல்கிறேன். அதாவது வந்து உத்தியோக சார்புள்ளோர் 9 பேர் ரெண்டும், உத்தியோக சார்பற்றோர் 6 பேர் ரெண்டு, மொத்தம் 15 பேர் நியமிக்கப்பட்டார். சட்டவாக்க கழகத்தில் நியமிக்கப்பட்டவர். அப்போ நாங்கள் இதுக்கு எப்படி இப்படி எழுதணுமெண்டா, முதலாவது சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகங்கள் அமைக்கப்பட்டமை, அது ஒரு நிர்வாக மாற்றம். 2வது நிர்வாக மாற்றம் நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை. அதாவது வடமாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், அதே போல மேல் மாகாணம், மத்திய மாகாணம்னு சொல்லி நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அப்போ இந்த முறை பரீட்சைக்கு வந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ கடைசியாக வந்த கேள்வி இதில் வந்திருக்கு. அந்த கோல்புரூக் யாப்பு சீர்திருத்தத்தில் வந்து அந்த மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட அந்த மாகாணங்கள் 5ஐயும் எழுத சொல்லி கேட்டிருந்தவன். அப்போ இதில் அந்த கோல்புரூக் சீர்திருத்தத்தில் இந்த முறை கேள்வி ஒன்று வந்திருந்தது, அந்த மாகாணங்கள் 5ஐயும் குறிப்பிட சொல்லி. அப்போ இது வந்து நிர்வாக மாற்றங்களுக்கான் வருது. அது மாதிரி 3வது நிர்வாக மாற்றம், அதாவது கிராம சபை முறை நீக்கப்பட்டமை. அப்போ அந்த 3ம் நிர்வாக மாற்றங்களுக்குள்ள வரும். அப்போ நான் அதில் போட்டிருக்கிறேன். இந்த நிர்வாக மாற்றம் 1 சட்டவாக்க கழகம், சட்ட நிர்வாக கழகங்கள் அமைக்கப்பட்டமை, 2 நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை, 3 கிராம சபை முறை நீக்கப்பட்டமை. அதை மாதிரி பொருளாதார மாற்றங்கள் 2 கேட்டிருக்கிறேன். இப்போ நான் இதில் 3 போட்டிருக்கேன். பொருளாதார 4. பொருளாதார மாற்றங்கள் 2 என்னன்னு சொன்னால், கட்டாய அரச கரும முறை ஒழிக்கப்பட்டமை என்றது இது ஒரு பொருளாதார மாற்றம். 2வது அரசின் வர்த்தக ஏகபோக முறை அகற்றப்பட்டமை. 3 பெருந்தோட்ட பயிர்ச்செய்கை முறை அறிமுகப்படுத்தப்பட்டமை. 4 நாட்டில் சேமிப்பு வங்கி முறை ஆரம்பிக்கப்பட்டமை. அப்ப நீங்க இதுல பொருளாதார மாற்றத்துக்கு ஏதாவது 2 எழுதினா சரி, விளக்கங்கள் ஒன்றும் தேவையில்லை. அப்ப நிர்வாக மாற்றம் 2, பொருளாதார மாற்றம் 2. அடுத்தது 3வது வினா. பிரித்தானியர் ஆட்சியினால் இந்த நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் 2ஐ சுருக்கமாக விவரிக்குக. அப்ப இதுல நாங்கள் அந்த பிரித்தானியருடைய ஆட்சியால இந்த நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்ன, அது 2 விஷயத்தை சொல்லணும். என்ன அந்த சமூக மாற்றங்கள் 2ம், பிறகு அதற்கு விளக்கம் கொடுக்கணும். இப்ப நாங்க சமூக மாற்றங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த உங்களுடைய தரம் 11 வரலாறுல பக்கம் 85 86ஆம் பக்கங்கள்ல அதற்குரிய விட போடப்பட்டிருக்கு. என்ன சமூக மாற்றங்கள் பிரித்தானியருடைய ஆட்சியாலே ஏற்பட்டான்னு சொல்லி. அப்ப அதுல 85ஆம் பக்கத்துல பார்த்தோம்னு சொன்னா, சமூக மாற்றம் என்ற தலையங்கம் போட்டு மத்தியதர வகுப்பினரின் தோற்றம் பெற்றமை, அதாவது புதிய மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றமை என்றது அதுல முதலாவது சமூக மாற்றம். 2வது வந்து தொழிலாளர் வகுப்பினர் தோற்றம் பெற்றமை, அதாவது தோட்ட தொழிலாளர், நகர தொழிலாளர் என்று தொழிலாளர் வகுப்பினர் தோற்றம் பெற்றமை. அப்ப அது வந்து அந்த பாடநூல்லையே காணப்படுகின்றது. அதே மாதிரி கலாச்சார மாற்றம், அது 3வதாக சொல்லலாம். ஏன்னா 2 மாற்றம் தான் கேட்டிருக்கிறேன். அதுல கலாச்சார மாற்றத்தை 3வதாக சொல்லலாம். அப்ப அதுல கலாச்சார மாற்றம்னு சொன்னா, இப்ப நாங்கள் எடுக்கலாம் மேலத்தேச கலாச்சாரம். அங்க வந்து சமூகத்துல பின்னி பிணைந்து காணப்பட்டமை.
அதமாதிரி ஆங்கில மொழியும் ஆங்கில கல்வியும் கிடைக்க பெற்றமை. அப்ப இப்படி அந்த சமூக மாற்றங்கள் இந்த பிரித்தானியருடைய ஆட்சியால சமூக மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா அந்த சமூக மாற்றங்கள் ரெண்டை சொல்லி போட்டு பிறகு அதுல ரெண்டுக்கும் விளக்கம் கொடுக்க வேணும். இப்ப உதாரணமா நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன மத்தியதர வகுப்பினருடைய தோற்றம் ரெண்டதுக்கு நீங்கள் இப்ப ஒரு விட கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த மத்தியதர வகுப்பினர் வந்து இவ்வாறு தோற்றம் பெற்றார்கள். மற்றது வந்து அப்படி ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணும். இப்ப உதாரணமா நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல இலங்கையில இடம்பெற்ற சமூக மாற்றங்கள்ல பழைய பிறவு வகுப்பினர் செல்வாக்கு இழப்பதும் புதிய மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றமையும் அதுல நாங்கள் காணக்கூடிய ஒரு மிக முக்கியமான பண்பு. அப்ப பழைய பிறவு வகுப்பினர் பொருளாதார நில, சமூக நில, அரசியல் அதிகாரம் என்பவற்றின் மூலம் சாதாரண மக்களை விட உயர்ந்த நிலையில விளங்கியவர்கள் ஆவர். அப்ப இங்க நாங்க அந்த நில உடைமையாளரான அவர்கள் அதிக வருமானத்தை கொண்டிருந்ததோடு ஆட்சியாளர்களுக்கு பக்க சார்பாக இருந்ததால அவைக்கு பதவி பட்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. அப்ப ஆனபடியால இவ்வாறான ஒரு தன்மைகளாலே அவர்கள் சமூகத்தில பொதுமக்களின் கௌரவத்திற்கும் மதிப்பிற்கும் உரியவர்களாக திகழ்ந்தார்கள். பரம்பரை நிலச்சுவாந்தர்களின் வழித்தோன்றர்களான இவர்கள் ரதல பிரதானிகள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டார்கள். அப்ப இது இந்த மத்தியதர வகுப்பினருடைய தோற்றத்துக்குலாம் இது இந்த விடயம் வந்து சொல்லப்படுகின்றது. அப்ப கோல்புரூக் சீர்திருத்தம் மூலம் இலங்கையில அந்த முதலாளித்துவ முறைக்கு வித்திடப்பட்டமையால மரபு ரீதியாக பணம் சம்பாதிக்கும் முறைக்கு பதிலீடாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பல்வேறு வழிகளும் அங்கே திறந்து விடப்பட்டிருந்தது. அப்ப அதை வச்சுக்கொண்டு அவர்கள் வந்து அந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல இந்த பணம் சம்பாதித்து கொண்ட ஒரு செல்வந்த வகுப்பு ஒன்று உருவானது. அப்ப அந்த செல்வந்த வகுப்பு உருவான பிறகு என்ன நடந்தாண்டா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை பெறுவதற்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தங்களுடைய பணத்தை வந்து செலவழித்து வந்தார்கள். அப்ப இந்த பிரித்தானியருடைய ஆட்சியில அதால சட்டத்திறனிகள், வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், எழுதுவினைஞர்கள் என்றெல்லாம் ஒரு புதிய தொழில் வாய்ப்புகள் அங்கே காணப்பட்டிருந்தது. அப்ப இது எல்லாமே இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு புதிய தொழில் வாய்ப்புக்கான ஒரு வழி. ஆங்கில கல்வி மூலம் தொழில் வாய்ப்பை பெற்று உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவித்து சமூக அந்தஸ்தையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்ப இதுவும் இந்த மத்திய தர வர்க்கத்தினருடைய தோற்றத்திற்கு ஒரு திறந்து விடப்பட்ட கதவாக விளங்கியது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த மத்தியதர வகுப்பினருடைய தோற்றம் என்றதை நாங்கள் இப்படி ஒரு விளக்கத்தின் மூலம் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி 2வது தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெற. அப்ப அதுவும் பிரித்தானியருடைய ஆட்சியால் ஏற்பட்ட சமூக மாற்றம் தான் தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெறுவது. அப்ப பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்ட பொருளாதார மாற்றம் காரணமாக தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெற்றமை அங்க மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிலே நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் தொழிலாளர்கள் வந்து இந்த குறைந்த கூலிக்கு தென்னிந்தியாவில் இருந்துதான் தொழிலாளர்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் குறைந்த கூலியில தொழிலாளரை பெறுகிற போது அதிக லாபம் கிடைக்கும். இதால பெருந்தோட்ட உரிமையாளர்களால் தென்னிந்தியாவில இருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அப்ப இவர்கள் வந்து மலைநாட்டின் பெருந்தோட்ட பகுதிகளில் ஒரு தொழிலாளர் வகுப்பண்ட ஒன்று தோற்றம் பெறுவதற்கு வழிவகுத்தது. அப்ப இதுவும் ஒரு சமூக மாற்றம் தான். அப்ப இதையும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அந்த விளக்கம் என்றதுக்கு இந்த தொழிலாளர் வகுப்பு எப்படி தோற்றம் பெற்றது என்றதற்கு நாங்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப முதல் இந்த தொழிலாளர்களுக்கு குறைந்த சம்பளம் தான் வழங்கப்பட்டது. மற்ற வேலை செய்கிற நேரம் எல்லாம் வரையறுக்கப்படவில்லை. பிறகு அந்த தொழிலாளருக்கு காப்புறுதி, நட்டஈடு வழங்குகிற முறைகள், தொழிலாளர் நலன்புரி நடவடிக்கைகள் ஒன்று முதல் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்னு சொன்னா தங்களோட உரிமைகளை வெற்றி கொள்வதற்காக சில தொழிற்சங்கங்களை அமைத்து பிறகு அதன் ஊடாக என்ன செய்யணும்னா வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பிறகு தங்களுடைய அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளினார். அப்ப அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக அந்த தொழிற்சங்க நடவடிக்கை கண்டு சொல்லி ஒரு தலைவர் பாடுபட்டவர். அந்த தலைவர் யாருன்னு சொன்னா ஏஇ குணசிங்க. அப்ப அவர் தான் இந்த நகர்ப்புற தொழிலாளருடைய தொழிற்சங்க நடவடிக்கைக்காக பாடுபட்ட ஒரு தலைவர். அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக இப்படியான போராட்டங்களை நடாத்தி அதன் மூலம் சம்பள உயர்வுகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப ஆகவே அந்த சமூக மாற்றம் என்றதுல நீங்க தொழிலாளர் வகுப்பு எப்படி தோற்றம் பெற்றது பிரித்தானியருடைய ஆட்சியில். அப்ப நீங்க அப்படியும் ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப 2 காரணியை சொல்லி பிறகு அதுக்கு ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். அப்ப நான் இங்க வந்து அந்த பாயிண்ட்ஸை தான் இதுல போட்டிருக்கிறேன். அதாவது தொழிலாளர் வகுப்பு தோற்றம் பெற்றமை, புதிய மத்தியதர வர்க்கத்தினர் தோற்றம் பெற்றமை, அதமாய் மேலத்தேச கலாச்சாரம் சமூகத்துல பின்னி பிணைந்தமை. அப்ப அதுவும் வந்து அந்த கலாச்சாரம் என்றதையும் நீங்கள் போட்டு
அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அத மாதிரி 4வது வினாவை பார்ப்போம். சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் 2ஐ குறிப்பிட்டு அவை பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விதத்தை 2 காரணிகளை முன்வைத்து விவரிக்குக. அப்ப சுதந்திரத்துக்கு பிறகு 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் 2ஐ சொல்லணும். அந்த 2 திட்டங்கள் என்னன்றதை சொல்லி போட்டு அவை பொருளாதார அபிவிருத்திக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்யப்பட்டது என்றதுக்கு நீங்க அப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்ப நான் இதுல போட்டிருக்கேன், அந்த 2 பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்களும் எதான்னு சொன்னால், ஒன்று கல்லோயா, மற்றது மகாவலி அபிவிருத்தி திட்டம். அப்ப இது பொருளாதார அபிவிருத்திக்கு பங்காற்றிய விதம். அப்ப இதுல நான் இந்த பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்கிறேன். நீங்க இதெல்லாம் பாடநூல்ல இருக்கின்றது. அப்ப இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அந்த இலங்கை சுதந்திரம் அடைதல் என்ற பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த விடைகளை நாங்க பார்க்கலாம். அப்ப எப்படி இந்த அபிவிருத்தி திட்டங்கள் 2 பொருளாதார அபிவிருத்திக்கு பங்காற்றியது. அப்ப உண்மையில நாங்கள் மகாவலி அபிவிருத்தி திட்டம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டதின் பிரதான நோக்கம் விவசாயத்தை அபிவிருத்தி அடைய செய்வது. அப்ப ஆகவே இங்க அந்த விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கி அதற்கு பங்களிப்பு செய்வது. அத மாதிரி இந்த மகாவலி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுல இன்னொரு நோக்கம் மின் உற்பத்தியை மேற்கொள்றது. அதுக்கு தான் அந்த 5 பெரிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டது மகாவலி அபிவிருத்தி திட்டத்துல. இப்ப உதாரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம், மற்றது மதுரோயா நீர்த்தேக்கம், ரந்தனிகல, ரந்தம்பே என்று அப்படியான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அதனூடாக இந்த மின்சார சக்தியினை பெற்றுக்கொள்வது. அப்ப அந்த மின் உற்பத்தியை மேற்கொள்வது. அதிலையும் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் மூலம்தான் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்ப ஆகவே நாங்கள் அந்த பொருளாதார அபிவிருத்தி பங்காற்றிய விதத்திலே இந்த மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளுதல் என்றது மிக முக்கியமானது இந்த இந்த திட்டங்கள் மூலம். அடுத்தது புதிய குடியேற்ற திட்டங்களை உருவாக்குவது. அப்ப இப்ப நீர்ப்பாசன வசதி, மின்சார வசதி எல்லாம் செய்து கொடுக்கிற போது அங்க புதிய குடியிருப்புகளை உருவாக்குவது. ஏன்னு சொன்னா இப்ப நீர்ப்பாசன வசதி எல்லாம் வழங்கினா மக்கள் விவசாயத்தை ஒரு பிரதான தொழிலாக எடுத்து பிறகு அதை அவர்கள் அதிலேயே குடியேற்ற திட்டங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இப்போ மகாவலி ஏபிசி அண்டல் அந்த குடியிருப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அப்ப இவ்வாறான குடியேற்ற திட்டங்களை உருவாக்குவதும் இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு ஒரு பங்காற்றிய விதமாக கருதப்படுகிறது. மற்ற விவசாய பயிற்சியை பரவலடைய செய்தல், அதுவும் இந்த பொருளாதார அபிவிருத்திக்கு பங்காற்றிய ஒரு விதம். மற்றது வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவது, நன்னீர் மீன் வளர்ப்பை விருத்தி அடைய செய்தல். அப்ப இவ்வளவும் இந்த இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் உருவாக்கப்பட்ட பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள். ஒன்று கல்லோயா, இது 1வது பலநோக்கு அபிவிருத்தி திட்டம் கல்லோயா, மற்றது மகாவலி அபிவிருத்தி திட்டம். அப்ப அது நீங்கள் இந்த 2 திட்டங்களையும் சொல்லி பிறகு இதுல நீங்க ஒவ்வொன்றுக்கும் அந்த விளக்கத்தை ஏதாவது 2க்கு விளக்கம் கொடுக்க வேணும். அப்ப அப்படித்தான் அதுல கேட்டிருக்கணும் அந்த வினா. அதாவது பொருளாதார அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விதத்தை 2 காரணிகளை முன்வைத்து விளக்குக. அப்ப ஆகவே இலங்கை சுதந்திரமடைதல் என்ற பகுதியில இதற்குரிய விளக்கங்கள் காணப்படுகிறது. அப்ப இந்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று தரம் 11 பாடநூல்ல 4வது அலகிலிருந்து வந்திருக்கு. இந்த கோல்புரூக், டொனாமூர் யாப்புகளை மையமா வச்சு முதல் 2 கேள்வியிலும் அப்படி வந்திருக்கு. அடுத்த கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இலங்கை சுதந்திரம் அடைதல் என்றதுல போனோம்னு சொன்னால், அதாவது இந்த தேயிலை, ரப்பர் செய்கை அதெல்லாம் பெறுது எல்லாமே பிரித்தானியருடைய ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். அப்ப அதை வச்சுக்கொண்டு இங்க பிறகு இந்த 4வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா, இதுலேயும் இலங்கை சுதந்திரம் அடைதல் அது 4வது கேள்விக்குரிய ஒரு வினாவாக காணப்படுகிறது. அத மாதிரி அந்த பிரித்தானியருடைய ஆட்சியில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்றது அதுவும் இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடநூல்ல பார்த்தோம்னு சொன்னா 5வது அலகுல தான் இந்த பிரித்தானியருடைய ஆட்சியால் இந்த நாட்டில் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்ற கேள்வி வருது. அப்ப இந்த ஒவ்வொரு பாட அலகுக்குள்ளேயும் அந்த பிரித்தானியருடைய ஆட்சியை வச்சுக்கொண்டு இந்த கேள்விகள் இதுல பரவலாக அந்த பாடநூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தனிய யாப்பில தான் வருமண்டு இல்லாமல் அதோட இப்ப இலங்கை சுதந்திரம் அடைதல் அதுலேயும் யாப்புகள் இருக்கிறது. 1ஆம் குடியரசு யாப்பு, 2ஆம் குடியரசு யாப்பு. அப்ப ஆனவடியால நீங்கள் அந்த யாப்பு சம்பந்தமா படிக்கிற போது முழுமையாக படித்தால் இப்படியான வினாக்களுக்கு மிக இலகுவாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்க பார்ப்போம் இனி 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப நீங்கள் இதற்குரிய விடைகளை கவனமா நீங்கள் அவதானித்தால், இப்ப நான் எல்லாவற்றுக்கும் அதுல விடைகள் போடையில இப்ப சிலதலுக்கு நான் விடை போட்டிருக்கிறேன். இப்ப இந்த வினாவை பார்ப்போம். இப்ப இதுக்கு நீங்க விடைகளை
கிரகித்தால் அதற்கேற்ற மாதிரி அந்த விடை எழுதுகிற முறையை நீங்கள் அவதானிக்கலாம். இப்போ 2019 பாருங்க, ஏ சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி. அதாவது சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதம மந்திரி யாருன்னு சொன்னால் டிஎஸ் சேனநாயக்கா. அதுதான் அதுக்குரிய விட. இலங்கையின் முதலாவது பிரதமர் டிஎஸ் சேனநாயக்கா. அதுல பி கிபி 1972 இலங்கை குடியரசின் பிரதம மந்திரி. ஏண்டா அந்த முதலாம் குடியரசு யாப்பு தான் இந்த 1972. அதுல இலங்கை குடியரசினுடைய பிரதம மந்திரி யார் என்று சொன்னால் திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. இதற்குரிய விட திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா. சி கிபி 1978 இலங்கை குடியரசின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதி ஆகியோர்களின் பெயர்களை ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுக. அப்ப இது 1978 இலங்கை குடியரசின் இது 2ஆம் குடியரசு யாப்பு தான். இலங்கை குடியரசின் முதலாவது நிறைவேற்று ஜனாதிபதி யாருன்னு சொன்னால் திரு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள். அப்ப இதற்குரிய விட 3ஆவதுக்கு திரு ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள். அப்ப இதுல ஏ டிஎஸ் சேனநாயக்கா, பி திருமதி ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கா, சி ஜே.ஆர். ஜெயவர்தன. அப்ப இவர் தான் இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று காணப்படுகின்றார். அது மாதிரி இப்ப உங்களுக்கு கேட்கலாம், இலங்கையின் முதலாவது பெயரளவிலான ஜனாதிபதி யாரண்டு. பெயரளவிலான ஜனாதிபதி என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு விட வில்லியம் கோவல்லாவ பெயரளவிலான ஜனாதிபதி. இது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்ப ரெண்டும் வித்தியாசம். இது திரு ஜே.ஆர். ஜெயவர்தனா இந்த விட. அடுத்தது நாங்க பார்ப்போம் 2வது. கிறிஸ்துவுக்கு பின் 1978 அரசியல் யாப்புக்கு ஏற்ப அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வாக்களிப்பு முறைகள் 2ஐ குறிப்பிடுக. அப்ப இங்க நாங்கள் இது 2ஆம் குடியரசு யாப்பு. அந்த யாப்பில அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வாக்களிப்பு முறைகள் 2ஐ குறிப்பிடுக. அப்ப 2 தான் கேட்டிருக்கிறேன். 2க்கும் 4 புள்ளிகள். அப்ப அந்த புதிய வாக்களிப்பு முறைகள் என்னன்னு சொன்னால் முதலாவது பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு, 2 மக்கள் தீர்ப்பு, 3 ஒப்பங்கூடல், 4 ஜனாதிபதி தேர்தல், 5 விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. இதுதான் புதிய வாக்களிப்பு முறைகள். அப்ப இதுல புதிய வாக்களிப்பு முறை உங்களுக்கு 2 தான் கேட்டிருக்கிறேன். நான் இதுல 5 சொல்லியிருக்கிறேன். அப்ப திரும்ப சொன்னால் 1 பொது சன அபிப்பிராய வாக்கெடுப்பு, 2 மக்கள் தீர்ப்பு, 3 ஒப்பங்கூடல், 4 ஜனாதிபதி தேர்தல், 5 விகிதாசார பிரதிநிதித்துவ முறை என்றது அதற்குரிய விடை. அடுத்தது 3வது பார்ப்போம். சுதந்திரத்தின் பின்னரான 30 ஆண்டு காலங்களில் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கங்களினால் இந்த நாட்டின் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட 2 செயற்பாடுகளை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. அதாவது சுதந்திரத்தின் பின்னரான 30 ஆண்டு காலங்களில், இப்ப 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த நாட்டின் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட 2 செயற்பாடுகள் என்ன, அதை சொல்லி நீங்க பிறகு அதற்கு சுருக்கமாக விடையளிக்க வேண்டும். அப்ப அந்த செயற்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 1952ஆம் ஆண்டு சீன இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ரப்பருக்கு நிரந்தரமான சந்தை ஒன்று கிடைக்க பெற்றது. அது முதலாவது அம்சம். 2 அரச காணிகளை நிர்வகிப்பதற்காக புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டமை. 3 1977 முதல் ரப்பர் தேயிலை மீள் நடுகைக்காக உதவிகள் வழங்கப்பட்டமை. இந்த உதவிகள் வழங்கப்பட்டமைன்னு சொன்ன, அதாவது இந்த ரப்பர் நாற்றுக்களும் மரக்கன்றுகளும் பசலைகளும் அங்க வழங்கப்பட்டது. இப்ப நீங்க இதற்குரிய விடைய நீங்க பார்க்கணும்னு சொன்னால் தரம் 11 வரலாறுல 113ஆம் பக்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 113ஆம் பக்கத்துல அந்த வர்த்தக விவசாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்க அதுல பார்க்கக்கூடியதாக இருக்கும். 113ஆம் பக்கத்துல அதற்குரிய விடைகள் காணப்படுகின்றது. வர்த்தக விவசாயம் என்று சொல்லி போடப்பட்டு, அப்ப அதுல விளக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப வர்த்தக விவசாயம் என்ற ஒரு தலைப்பு கீழே தான் இந்த விடைகள் போடப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியரால் அறிமுகப்படுத்தப்பட்ட தேயிலை, ரப்பர் என்பவற்றுடன் பாரம்பரிய பயிரான தென்னை இனது உற்பத்திகள்
சுதந்திரத்தின் பின்னரான 3 தசாப்தங்களாக இந்த நாட்டின் ஏற்றுமதி பொருட்களாக திகழ்ந்து வந்தன. இந்த பயிர்ச்செய்கையை மேம்படுத்துவதற்காக 1948ஆம் ஆண்டின் பின்னர் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அதுல அந்த செயற்பாடுகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அப்ப அதுல ஒன்றுதான் இந்த 1972ஆம் ஆண்டு நில சீர்திருத்த சட்டத்தின் மூலம் நபர் ஒருவருக்கு வைத்திருக்கக்கூடிய நிலத்தின் அளவு வரையறுக்கப்பட்டது. அப்ப அதுல 10 ஹெக்டேர் என்றா 25 ஏக்கர், 10 ஹெக்டேர் வயல் நிலமும் 20 ஹெக்டேர் என்றா 50 ஏக்கர் காணி நிலமும் உச்ச எல்லையாக விதிக்கப்பட்டது. இது நபர் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட நிலம். அதாவது நபர் ஒருவர் வச்சிருக்கக்கூடிய நிலத்தின் அளவு 1972ஆம் ஆண்டு நில சீர்திருத்த சட்டத்துல வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஆள் 10 ஹெக்டேர் வயல் நிலம், அதே நேரம் 20 ஹெக்டேர் காணி நிலமும் உச்ச எல்லையாக விதிக்கப்பட்டது. பிறகு 1975ஆம் ஆண்டு நில சீர்திருத்தத்தின் மூலம் வர்த்தக பயிர்ச்செய்கையில ஈடுபட்ட கம்பெனிகளுக்கு உடமையாக இருந்த காணிகள் பொதுமுடைமையாக்கப்பட்டது. அப்ப நீங்கள் அதிலே நாங்கள் அந்த பொதுமுடைமையாக்கப்பட்டதுல பார்த்தோம்னு சொன்னா காணிகள்ல 62% அரச உடைமையானதும் 10% சிறிய பரப்பு காணிகளை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்ததன் மூலம் சிறு தோட்ட சொந்தக்காரர் வர்க்கம் ஒன்றை உருவாக்கி கொள்ள முடிந்தது. அப்ப இது 2வது முக்கியமான விஷயம். அதுலயும் 3வது பார்த்தோம்னு சொன்னா 1975ஆம் ஆண்டு காணி சீர்திருத்தத்தால் தனியார் கம்பெனியிடம் இருந்த பெருமளவு பரப்புள்ள நிலம் அரசுக்கு சொந்தமானது. அப்ப அதை நிர்வகிக்க பல தாபனங்கள் உருவாக்கப்பட்டது. அது என்னென்ன தாபனங்கள்னு சொன்னா 1958ஆம் ஆண்டு அரசாங்க பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், 1976 மலைநாட்டு தோட்ட அபிவிருத்தி சபை, 1976ல மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை. அப்ப இதுக்கு தான் 1952ஆம் ஆண்டு இந்த சீன இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ரப்பருக்கு ஒரு நிரந்தரமான சந்தை ஒன்று கிடைக்க பெற்றது. அப்ப அது எல்லாமே இந்த வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட செயற்பாடுகள். அப்ப நான் சொன்ன விடைகள் இந்த 3வதுக்குரிய விட 113ஆம் பக்கத்திலும் 114ஆம் பக்கத்திலும் அப்படியே போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஒழுங்கு முறையில நாங்கள் அந்த விடைய நீங்கள் விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்கள் நான் சொன்ன அந்த 113ஆம் பக்கம் 114ஆம் பக்கத்துல அந்த விடைகளை வைத்து ஒரு சிறிய விளக்கம் நீங்க கொடுக்கலாம். 5 புள்ளிகள் அதற்கு. அதே போல 4வது வினாவை பார்ப்போம். சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கைத்தொழில் துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள் 3ஐ விவரிக்குக. அதாவது கைத்தொழில் துறையினுடைய முன்னேற்றத்துக்காக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப அதை எடுத்தோம்னு சொன்னால் இப்ப கைத்தொழில் துறையினுடைய இலங்கையினுடைய கைத்தொழில்துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள். அதுல முதலாவது நாங்கள் பார்ப்போம் அந்த கைத்தொழில்துறையின் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தோம்னு சொன்னால் கைத்தொழில்துறை முன்னேற்றத்துக்காக அதுக்குரிய விட 115 116 அந்த முதல் நான் மாறி சொல்லி போட்டேன். பக்கம் 115 116 அதுலதான் அந்த விடை இருக்கு. கைத்தொழில் முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னன்றது 115 தொடக்கம் 116 கைத்தொழில் கொள்கை என்ற ஒரு தலையங்கம் போட்டிருக்கிறேன். அப்ப முதலாவது நடவடிக்கையை பார்ப்போம். கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டது. அதற்குரிய விட கைத்தொழில்துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள் 3ஐ சொல்லணும். முதலாவது கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டன என்றால் ஏக்கல ரத்மலான அந்த உதாரணம். கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டன அந்த ஏக்கல என்ற இடத்திலையும் ரத்மலான என்ற இடத்திலையும். 2வது செயற்பாடு கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு கடன் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. 2வது செயற்பாடு. 3வது உள்நாட்டு கைத்தொழில் உற்பத்தியின் தரத்தை நிர்ணயிப்பதற்காக தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப அது 3வது விடயம். உள்நாட்டு கைத்தொழில் உற்பத்தியின் தரத்தை நிர்ணயிக்க தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது. 4வது பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டமை. இப்ப உதாரணமா நாங்க பாரிய கைத்தொழிற்சாலைகள்னு சொன்னால் சீமெந்து தொழிற்சாலை, அதே போல ஒட்டுப்பலகை தொழிற்சாலை, இரும்புருக்கு தொழிற்சாலை, அப்படி பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது. அதே போல அடுத்தது ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயம்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பெயர் முதலீட்டு ஊக்குவிப்பு வலயம்னு சொல்றது. இப்ப இலங்கையில முதலாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயம் எங்கே இருக்குன்னு சொன்னா கட்டுநாயக்காவிலாம் முதல் நிறுவப்பட்டது.
அதாவது இலங்கையின் முதலாவது ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயம் முதல் எங்க நிறுவப்பட்டான்னு சொன்னா கட்டுநாயக்கா. அதே மாதிரி அதை விட பியகம, கொக்கலை, பல்லேக்கலை போன்ற இடங்கள்ல எல்லாம் இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் காணப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் அந்த கைத்தொழில் துறையின் முன்னேற்றத்துக்காக இந்த ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த இடங்கள்னு சொன்னா உதாரணம் கட்டுநாயக்கா, பியகம, கொக்கலை, பல்லேகலை. அப்ப நீங்கள் இதற்குரிய விட வந்து கைத்தொழில் கொள்கை என்ற தலைப்பில 115ஆம் பக்கத்துல வந்து இதற்குரிய விட காணப்படுகிறது. அப்ப நான் அந்த திருப்பி சொல்றேன். இந்த சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கைத்தொழில் துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள் 3ஐ விவரிக்குக. அப்ப முதலாவது கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டது, அதாவது ஏக்கல என்ற இடம் மற்ற ரத்மலான. இரண்டாவது கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு கடன் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. மூன்றாவது உள்நாட்டு கைத்தொழில் உற்பத்தியின் தரத்தை நிர்ணயிக்க தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது பாரிய கைத்தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது, உதாரணம் சீமெந்து தொழிற்சாலை மற்ற ஒட்டுப்பலகை தொழிற்சாலை மற்ற இரும்புருக்கு. அடுத்தது ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டது, உதாரணம் கட்டுநாயக்கா, பியகம மற்றது வந்து கொக்கலை என்று சொல்லி எடுக்கிறோம். அடுத்த வினா இனி நாங்கள் பார்ப்போம். இனி 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அப்ப இது வந்து காப்போதா சாதாரண தர பரீட்சையில 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இது வந்து. அப்ப இதுல நாங்கள் இந்த கேள்வி வந்து மிகவும் முக்கியமானது. இதுல எடுத்தோம்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டு முதலாவது வினாவை பார்ப்போம். இதுல வந்து சுதந்திரத்திற்கு முன்னர் இலங்கையில் தோன்றிய அரசியல் கட்சிகள் 3ஐ குறிப்பிடுக. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையில தோன்றிய அரசியல் கட்சிகள் 3ஐ குறிப்பிடட்டாம். அப்ப அது என்னென்ன கட்சின்னு சொன்னால், ஒன்று தொழிலாளர் கட்சி. நான் அதுல உங்களுக்கு வந்து 3 தான் கேட்டிருக்கிறேன். நான் வந்து இதுல 4 கட்சிகள் 5 கட்சி இருக்கு, 5ஐயும் சொல்றேன். முதலாவது தொழிலாளர் கட்சி, 2 லங்கா சமசமாய கட்சி, 3 இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, 4 ஐக்கிய தேசிய கட்சி, 5 தமிழ் காங்கிரஸ் கட்சி. அதுதான் அந்த இலங்கையில சுதந்திரத்துக்கு முன்னர் இலங்கையில தோன்றிய அரசியல் கட்சிகள். அப்ப இதுல இந்த அரசியல் கட்சிகள் என்று கேட்கப்பட்டிருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து உங்களுக்கு இலங்கை சுதந்திரம் அடைதல் என்றதுலேயே அந்த இலங்கையின் அரசியல் கட்சிகள் தந்திருக்கணும். அதுகளை ஆரம்பித்த அந்த கட்சிகளை ஆரம்பித்தவர்கள் யாருன்னு இப்ப உதாரணமா நாங்கள் பார்ப்போம். இப்ப பொதுவா நீங்க அதுல தெரிஞ்சிருக்க வேண்டியது, இப்ப லங்கா சமசமாய கட்சி என்று சொன்னா அதை ஆரம்பித்தவர், அது தலைவர் NM பெரேரா. லங்கா சமசமாய கட்சியினுடைய தலைவர் NM பெரேரா. அதே போல தொழிலாளர் கட்சி, அதனுடைய தலைவர் AE குணசிங்க. அதே மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் வந்து DS சேனநாயக்கா. அதே மாதிரி தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் யாருன்னு சொன்னால் GG பொன்னம்பலம் என்றது நாங்கள் அதுல எடுக்கலாம். அப்ப ஆகவே இந்த கட்சிகளை ஆரம்பித்தவர்களுடைய பெயர்களும் உங்களுக்கு தெரியணும், அது பாடநூலே இருக்கின்றது. அடுத்தது 2வது வினாவை பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1956 இலங்கையின் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்திய 2 சீர்திருத்தங்களை குறிப்பிடுக. அதாவது 1956ஆம் ஆண்டு இலங்கையில் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்திய 2 சீர்திருத்தங்கள். அப்ப நீங்க அந்த 2 எழுதினா காணும் 4 புள்ளி. முதலாவது சீர்திருத்தம் சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கியமை, அதுதான் முதலாவது சீர்திருத்தம், சிங்கள மொழியை அரசகர்ம மொழியாக்கியமை. 2 பிரித்தானியருடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார ஒப்பந்தங்களை ரத்து செய்தமை. 2 பிரித்தானியருடன் செய்து கொள்ளப்பட்ட பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகார ஒப்பந்தங்களை ரத்து செய்தமை. 3 பிரிவேனாக்களை பல்கலைக்கழகங்களாக தரமுயர்த்தியமை. 4 துறைமுகம் போக்குவரத்து நடவடிக்கைகள் அரச உடைமையாக்கப்பட்டமை. அப்ப இவ்வளவும் வந்து இந்த 1956ஆம் ஆண்டு இலங்கையில அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கம் அறிமுகப்படுத்திய சீர்திருத்தங்களாக கருதப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 3வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், 3வது 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பிற்கு அமைய என்றா 2ஆம் குடியரசு யாப்பு. இது 78ஆம் ஆண்டு 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்புன்னு சொல்லலாம், அல்லது 2வது குடியரசு யாப்பு. இந்த யாப்பிற்கு அமைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பெற்றிருந்த 2 அதிகாரங்களை சுருக்கமாக விளக்குக.
ஏண்டா இந்த கேள்வி வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்று வந்திருக்கணும் கேள்வி. ஆனால் இந்த கேள்வி வேற தான் போட்டிருக்கணும் இந்த பேப்பரில். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பெற்றிருந்த 2 அதிகாரங்களை சுருக்கமாக விளக்குக. அப்போ இங்கே வந்து நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இருக்கிற அதிகாரங்கள் இது நீங்கள் உங்களுடைய பாடநூலில் பார்த்தோம்னு சொன்னால் 101ஆம் பக்கத்தில் இதுக்கு உரிய அந்த நிறைவேற்று அதிகாரங்கள் போடுங்க. ஜனாதிபதியின் அதிகாரங்கள் என்னென்று போடப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களைத்தான் இதில் கேட்டிருக்கேன். ஜனாதிபதி பெற்றிருந்த அதிகாரங்கள். அப்போ நாங்கள் அந்த அதிகாரங்களை 3ஆக வகைப்படுத்தலாம். 1 சட்டத்துறை அதிகாரங்கள், 2 நிறைவேற்று அதிகாரங்கள், 3 நீதித்துறை அதிகாரங்கள் என்று நாங்கள் அந்த இதில் 2 அதிகாரம் கேட்டிருக்கிறேன். 3 அதிகாரம் இந்த 3 தான். 1 சட்டத்துறை அதிகாரம், 2 நிறைவேற்று அதிகாரங்கள், 3 நீதித்துறை அதிகாரங்கள். இதில் நீங்கள் ஏதாவது 2 விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுத்த 5 புள்ளி. இப்போ நாங்கள் இப்போ உதாரணமாக எடுப்போம். ஜனாதிபதியின் அதிகாரங்களில் சட்டத்துறை அதிகாரத்தை எடுத்தோம்னு சொன்னால் 101ஆவது பக்கத்தில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் என்ற தலைப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். பாராளுமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல், பொது தேர்தலை அடுத்து வரும் 1வது அமர்வுக்கு தலைமை வகித்தல், அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்துதல் என்பவற்றுடன் அதனை கலைக்கும் அதிகாரம், அதாவது பாராளுமன்றத்தை கலைக்கிற அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உரியது. இதற்கு அமைய ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத போதிலும் சட்டத்துறையின் அதிகாரங்கள் பல அவருக்கு உள்ளன. அப்ப இதுதான் ஜனாதிபதியின் அதிகாரத்துல, ஜனாதிபதி பெற்றிருந்த அதிகாரத்துல 1வது சட்டத்துறை அதிகாரம். அப்ப அந்த சட்டத்துறை அதிகாரங்கள் எப்படி இருக்குமென்னு சொன்னா, ஒரு ஜனாதிபதிக்கு அதாவது பாராளுமன்றத்தை கூட்டவோ அல்லது பாராளுமன்றத்தை கலைக்கவோ அல்லது வந்து அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரிய நிகழ்த்துதல், அப்ப இந்த அதிகாரம் எல்லாம் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இருக்குது. அப்ப இவ்வாறு இதற்கமைய ஜனாதிபதி பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாம இருந்தாலும் சட்டத்துறை என்ற அதிகாரங்கள் பலவும் அவருக்கு உள்ளது என்றதை இங்க நாங்க சொல்லலாம். அதே மாதிரி இப்ப நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அதுல 2வது அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம். ஜனாதிபதியின் அதிகாரங்கள்ல 1 சட்டத்துறை அதிகாரம், மற்ற 2வது நிறைவேற்று அதிகாரம். அப்ப நிறைவேற்று அதிகாரம் அதுக்குள்ள என்னென்ன விஷயம் வரும், அதுவும் 101ஆம் பக்கத்துல அடுத்த வந்தியில வருங்க. பிரதமரை நியமித்தல். அப்ப ஜனாதிபதி தான் பிரதமரை நியமிக்கணும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒரு பிரதமரை நியமிக்கிறது. அமைச்சர்களை நியமித்தல், அவர்களுக்கு அமைச்சுக்களையும் பொறுப்புகளையும் வழங்குவது. இப்ப அமைச்சுக்கள் பொறுப்புகள் என்று சொன்னா இப்ப உதாரணமா அமைச்சுக்கள் என்று சொன்னா இப்ப பாதுகாப்பு அமைச்சு, மற்றது கல்வி அமைச்சு, மற்றது கடற்தொழில் அமைச்சு, அதுதான் அந்த அமைச்சுக்கள் என்றது. அமைச்சுக்கள் பொறுப்புகளை வழங்குதல், அமைச்சரவையின் தலைவராக செயற்படுதல் என்பன அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் ஆகும். அப்ப இதற்கு அமைய இது நிறைவேற்றுத்துறையின் தலைவரும் ஜனாதிபதி ஆவார். ஆகவே அந்த நிறைவேற்று அதிகாரம் என்றதுக்குள்ளேயும் நிறைவேற்றுத்துறையின் தலைவராக யார் இருப்பார்னு சொன்னா ஜனாதிபதி தான் இருப்பார். அப்ப ஜனாதிபதியின் அதிகாரம் சட்டத்துறை அதிகாரமும் வரும், நிறைவேற்று அதிகாரமும் வரும். அப்ப நிறைவேற்று அதிகாரம் என்றால் பிரதமரை நியமித்தல், அமைச்சர்களை நியமித்தல், அமைச்சுக்களையும் பொறுப்புகளையும் வழங்குவது, அமைச்சரவை என்ற தலைவராக செயற்படுதல் எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்கும். அப்ப இது நிறைவேற்று துறை அதிகாரம் என்றதுக்குள்ள வரும். இதெல்லாமே 101ஆம் பக்கத்துல நான் சொல்ற விஷயங்கள் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இப்ப நீதித்துறை அதிகாரமும் ஜனாதிபதிக்குரியது. அப்ப என்ன நீதித்துறை அதிகாரம் சொன்னா, பிரதம நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்றம், அதை மாதிரி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது, உச்ச நீதிமன்றத்தாலோ அல்லது ஏனைய நீதிமன்றங்களாலோ குற்றவாளியாக காணப்படும் நபருக்கு மன்னிப்பு வழங்குவது, மற்ற தண்டனையை குறைத்தல் போன்ற நீதித்துறை என்ற அதிகாரங்கள் எல்லாமே ஜனாதிபதிக்குரியது. அப்ப இங்க நாங்கள் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எடுத்தோம்னு சொன்னால் அவருக்கு வந்து எப்படியான நீதித்துறை அதிகாரங்கள் இருக்குன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு ஆள் குற்றவாளியாக கருதப்படுறாருன்னு சொன்னா அவருக்கு மன்னிப்பு வழங்குறது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால முடியும். அல்லது வந்து இப்ப ஆகக்கூடிய தண்டனை வழங்கப்பட்ட ஒரு ஆளுக்கு அந்த வழங்கப்பட்ட தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கும் ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால அதுவும் முடியும். அப்ப இதெல்லாம் வந்து இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு தான் இதெல்லாம் வந்து மிக முக்கியமானதாக அந்த உரிமை வந்து அல்லது அதிகாரம் வந்து அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு ஜனாதிபதிக்கும் இந்த பேரளவிலான ஜனாதிபதி என்றதை விட இங்க நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு இந்த அதிகாரங்கள் இங்க கூடுதலாக இருக்கு. ஆகவே இந்த கேள்வியை திரும்ப பார்த்தோம் என்றால் 1978 அரசியல் யாப்பிற்கு அமைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பெற்றிருந்த அதிகாரங்கள் 2 தான் கேட்டிருக்கணும். அப்ப அந்த அதிகாரங்கள் 1 சட்டத்துறை அதிகாரம் நீங்க விளக்கம் கொடுக்கணும்,
இப்ப நான் சொன்ன விளக்கம். இரண்டாவது நிறைவேற்று அதிகாரங்கள். மூன்று நீதித்துறை அதிகாரங்கள். அப்ப அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை குறைக்கிறது, மன்னிப்பு வழங்குறது, அதெல்லாமே அங்க நீதித்துறை அதிகாரத்துக்கெல்லாம் வரும். அதே மாதிரி பிரதம நீதிபதியை நியமிக்கிறது, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறது எல்லாமே நீதித்துறை அதிகாரம் ஜனாதிபதிக்கு உரியது என்று சொல்றான். அப்ப இதுல நீங்க இன்னொரு விஷயம், அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிகள் இலங்கையில நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை 1977ஆம் ஆண்டு பதவிக்கு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன என்ற ஜனாதிபதியால் தான் அந்த இது கொண்டு வரப்பட்டது. அவர் தான் இந்த முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்போ அதற்கு பிறகு கனவேர், அதற்கு பிறகு எல்லாருமே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான். இப்போ ரெண்டாவதா வந்தது திரு ஆர். பிரேமதாசா, மூன்றாவது திரு டி.பி. விஜயதுங்க, நான்கு திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க, அடுத்தது திரு மஹிந்த ராஜபக்ச, அடுத்தது திரு மைத்திரிபால சிறிசேன. இவ்வளவு பேரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. இப்ப இருக்கிற ஜனாதிபதியும் தற்போது இருக்கிற ஜனாதிபதியும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தான். அப்ப ஆனபடியால இலங்கையில இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை முதல் 1978ஆம் ஆண்டு யாப்பில தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது 2ஆம் குடியரசு யாப்பிலா கொண்டு வரப்பட்டது. அப்ப நீங்க இதுக்கு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்க இதற்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது 4வது கேள்வியை பார்ப்போம். அதில் சுதந்திரத்தின் பின்னர் முதல் 3 தசாப்தங்களில் இலங்கையின் சமூக நலன்புரி நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்கு எடுக்கப்பட்ட 3 நடவடிக்கைகளை விளக்குக. அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு முதல் 3 தசாப்தங்களில் இலங்கையின் சமூக நலன்புரி நடவடிக்கைகளை முன்னேற்றுவதற்கு எடுக்கப்பட்ட 3 நடவடிக்கைகள் என்ன? அப்ப நீங்க அதற்குரிய விடையும் தரம் 11 117ஆம் பக்கம், அதே போல 118ஆம் பக்கத்துல நீங்க போனீங்கன்னு சொன்னால் அந்த நடவடிக்கைகள் என்னென்னது போடப்பட்டிருக்கிறது. 3 நடவடிக்கைகள் கேட்டிருக்கிறேன். இந்த சமூக நலன்புரி நடவடிக்கைகளை முன்னேற்ற எப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்ப நாங்கள் அதுக்கு இந்த விடைய பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது நடவடிக்கை கிராம பிரதேசங்களில் கல்வி நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். 1, கிராம பிரதேசங்களில் கல்வி நடவடிக்கையை மேம்படுத்தல். 2, வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ள திறமை மற்றும் போட்டி பரீட்சை முறையை பின்பற்றுதல். 3, சுதந்திரம், சமத்துவம், அடிப்படை உரிமைகள் என்ற எண்ணக்கருக்களை அரசியல் யாப்பில் உள்ளடக்குதல். அடுத்தது, வீடில்லா பிரச்சனையை தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுதல். விவசாயம், மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு அரச அனுசரணைகளை வழங்குதல். கிராமப்புற பிரதேசங்களில் சுகாதார சேவைகளை மேம்படுத்துதல். கிராம பிரதேசங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல். உணவு மானியம் வழங்குவதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துதல். அப்ப நீங்கள் இப்ப இந்த சுதந்திரத்துக்கு பின்னர் நாங்கள் இலங்கையின் சமூக நலன்புரி நடவடிக்கைகளை முன்னேற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ற நீங்க முக்கியமான விஷயங்களை சொல்லி அதற்கு பிறகு அந்த விளக்கம் நீங்க கொடுக்கலாம். 117ஆம் பக்கம், 118ஆம் பக்கத்துல அந்த சமூக நலன்புரி நடவடிக்கைகள் என்ற விஷயம் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கு. சமூக நலன்புரி நடவடிக்கைகள் என்று போடப்பட்டிருக்கு. அதுல 117ஆம் பக்கம் தலையங்கத்துக்கு கீழே சமூக நலன்புரி நடவடிக்கைகளுக்கு கீழே அதற்குரிய விளக்கமும் தனியா சுகாதார சேவை, மற்றது சமூக நலன்புரின்னு சொன்னா எல்லாம் வரும். சமூக நலன்புரி சேவைகள்னு சொன்னா கல்வி வரும், சுகாதாரம் வரும், மற்றது போக்குவரத்து வரும். அதை நீங்க விளங்கிக்கொள்ளணும். அதாவது அந்த இலங்கையின் சமூக நலன்புரி நடவடிக்கைகள் என்று கேட்டால் அதுக்குள்ள கல்வியை பற்றி சொல்ல வேணும், அதே போல சுகாதாரத்தை பற்றி சொல்ல வேணும், அதே போல போக்குவரத்தை பற்றி, போக்குவரத்து அல்லது அது தொடர்பான ஏனைய நலன்புரி நடவடிக்கைகள். அப்ப நான் இப்ப அந்த உணவு சம்பந்தமா மானிய உதவி வழங்குறது, அதுகள் எல்லாமே மற்ற வீடில்லா பிரச்சனைகள், அதற்கு இந்த அந்த வீடில்லா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வது, மற்ற அந்த வீட்டு தொகுதிகளை அமைப்பதற்கு அரசாங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டமை எல்லாமே இங்க இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அரசாங்கம் மேற்கொண்ட நலன்புரி நடவடிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப இதற்குரிய விட பக்கம் தரம் 11 வரலாறு 117ஆம் பக்கம், 118ஆம் பக்கம் மிக முழுமையாக தெளிவாக அந்த விளக்கம் போடப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆனபடியால இப்ப இந்த அரசியல் யாப்பு என்ற தலைப்புல உங்களுக்கு அந்த பரீட்சைக்கு வினாக்கள் வரைக்கும் அப்படி 2 அலகை தொடர்படுத்துவினோம். அப்ப நான் சொன்ன அலகு 4 11-4 என்றா தரம் 11 4வது அலகு, அதே போல 11ஆம் ஆண்டின் 6வது அலகு அதுலேயும் வந்திருக்கு. அதை மாதிரி அந்த சமூக மாற்றங்கள், பிரித்தானியர் ஆட்சியால் ஏற்பட்ட சமூக மாற்றம் அது தனியொரு பாடமே இருக்கு. அதுல கோப்பி, தேயிலை, ரப்பர், தெங்குண்டு அதுல சமூக மாற்றம் என்றதுல போனீங்கன்னா இந்த இப்படியே நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்ப ஆகவே
இந்த யாப்புகள் தொடர்பாக நான் 3 வருஷ பேப்பரை எடுத்து தான் செய்திருக்கிறேன். 2017, 2019, அதே போல் 2021 ஆண்டு பாஸ் பேப்பர். இப்போ கடைசியாக நடைபெற்ற பரீட்சையான் பாஸ் பேப்பரும் அதை நான் செய்வேன். அதனுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.